வணக்கம் வணக்கம் மக்களே. வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சியாளர் கேப்டன் அவர்களை வணங்கி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர், எங்கள் கழகத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் எங்கள் அந்நியார் அவர்கள், அதாவது இப்போ அரசியல் சூழலில் எல்லா தலைவர்களும் பிரச்சாரங்களுக்கு முன்னெடுத்து பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. அந்த ஒரு இதாக எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பாக அடிக்க ஒவ்வொரு வேட்பாளரையும் ஆதரித்து எங்கள் அந்நியார் பிரச்சார இன்னிலேருந்து தொடங்க போகிறாங்க. அந்த பிரச்சார விவரமும் நேரமும் எந்தெந்த ஊரில் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன தகவலாக தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன். இந்த முறை பார்த்திங்கன்னா வழக்கமாக 234 தொகுதிகளும் அந்நியார் பயங்கரமாக ஒரு டஃப் கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2024 எடப்பாடியாருக்கு அடுத்த ஒரு தேர்தலில் எங்கள் அந்நியார் பிரச்சாரத்தை நடத்தினாங்க, பயங்கரமாக பண்ணாங்க. இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்காக ஒரு நாள் மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு நாள் மட்டுமே சென்னையில் மட்டுமே பிரச்சாரம் பண்ணுறதா இருக்காங்க. அது போக மற்ற பக்கம்லாம் இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் எங்கள் அந்நியார் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அங்கெல்லாம் வரல போல. அங்கே கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் 2ஆம் தேதி குடிசி ஆகிறார். அது போக எங்கள் அந்நியார் எந்தெந்த தொகுதியில் எப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீட்டெயில். எல்லா பக்கமும் 4 to 9 டைமிங், சாயந்தரம் 4 மணிலேருந்து 9 மணிக்குள்ளாரி கேன்வாசிங் வராங்க. திருத்தணி 1ஆம் தேதி திருத்தணியில் புதன்கிழமை, அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 4 மணியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 to 9 திருத்தணி கிருஷ்ணமூர்த்தி அவர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. 2ஆம் தேதி பல்லாபுரம் ஆனகை முருகேசனை ஆதரித்து வியாழக்கிழமை 2ஆம் தேதி 4 மணி to 9 மணிக்குள்ளாரி பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் குடியாத்தம் தனி தொகுதியில் பிரதாப் அவர் ஆதரித்து 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. போலூர் சரவணன் 4ஆம் தேதி சனிக்கிழமை. மயிலம் எல் வெங்கடேசன் அவர் ஆதரித்து ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி பிரச்சாரம் பண்ண அந்நியார் வர இருக்காங்க. விருதாச்சலத்தில் 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி மட்டும், அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை மட்டும் அந்நியார் விருதாச்சலம் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் முழுக்க ஒரு கேண்டிடேட்டு அந்த தொகுதியில் டோட்டலாக அவங்க தான் கேன்வாஸ் பண்ணணும். அந்நியார் நமது வேட்பாளர்களையும் பார்க்கணுங்கிற ஒரு சூழல்னால அவங்க தொகுதிக்கு ஒரு 6 நாள் மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஒரு 3 நாள் 6 to 9, 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி மட்டுமே அந்நியார் விருதாச்சலத்தில் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அப்புறம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தருமபுரியில் டாக்டர் வி.வி. இளங்கோவனை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஓமலூரில் ஏஆர் இளங்கோவன் 11ஆம் தேதி சனிக்கிழமை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. சேலம் மேற்கு அழகாபுரம் மோகன்ராஜ் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. மறுபடியும் விருதாச்சலத்தில் அந்நியாருக்கு 13 to 14 இந்த 2 நாளும் விருதாச்சலத்தில் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அந்நியார். அதுக்கப்புறம் சென்னை சட்டமன்ற தொகுதிக்கு 15ஆம் தேதி ஒதுக்கி புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் சென்னை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. விருதுநகர் விஜய் பிரபாகரன் ஆதரித்து 16 to 17 இந்த 2 நாள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 2 நாளுமே விஜய் பிரபாகரன் ஆதரித்து அந்நியார் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க விருதுநகரில். மறுபடியும் விருதாச்சலத்தில் பிரேமலதா விஜயன் அந்நியாரை ஆதரித்து 18 to 21 இந்த 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. 21ஓட கேன்வாசிங் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதனால் மற்ற தொகுதிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இன்னும் தகவல் தெரியல. இந்த தகவல் மட்டும், அதாவது நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர்களை ஆதரித்து மட்டும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இந்தந்த தொகுதிக்கு இப்பப்போ வராங்க. எல்லா நேரமுமே சாயந்தரம் 4 to 10, 9 அந்த டைமிங் தான், சாயந்தரம் நேரங்களில் தான் வர இருக்காங்க. விருதாச்சலத்துக்கு மட்டுமே ஒரு 2-3 நாள் சேர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அந்தந்த கேண்டிடேட் நிற்கிற இடங்களில் முழுக்க அவர் தான் இறங்கி பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அந்நியார் இந்த கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்நியார் முழுக்க இறங்கி வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. இதனால் நம்மளால் முடிஞ்சால் விருதாச்சலமோ விருதுநகரோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம கேண்டிடேட் நிற்கக்கூடிய ஊர் எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுத்து போய் நம்ம அவங்களுக்காக கேன்வாஸ் பண்ண வேண்டியது இருக்குது.
எங்கள் ஒன்றிய செயலாளர் கூட சொல்லியிருக்காரு, விருதாச்சலமோ விருதுநகரோ 2ல் ஏதாவது ஒன்று ஒரு 2 நாள் போய் நம்ம கேன்வாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலே பேசி வச்சுருப்பாங்க. அதுக்கு டேட் எப்போன்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் போகிறதா இருக்கோம். அந்த மாதிரி நம்ம நம்ம தொகுதி வேட்பாளர் நிற்கிற இடங்கள்ல நம்ம கூட்டணி கட்சிக்கும் நம்ம இப்போ எங்கள் தொகுதியில் இருக்க கூட்டணி கட்சிக்கும் நம்ம ஆதரவு தெரிவித்து கேன்வாஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே நம்ம கேண்டிடேட்டுக்கு நம்ம பக்கத்து ஊரில் யாராவது நின்னாங்கன்னா நம்ம போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்து இந்த முறை இந்த 10 தொகுதியிலையும் நம்ம வென்றெடுத்து காலடி சமர்ப்பிக்கணும். அதுக்கான முழு முயற்சியும் இறங்கி வேலை செஞ்சு தேமுதிக தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைக்கணும். நன்றி, வணக்கம். நான் என்றும் கேப்டன் வெளியில் தொண்டன்.